இந்த பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு எதை குறிப்பிடுறார் திரு எடப்பாடி பழனிசாமி? எப்படி பார்க்குறீங்க? புதிய ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் திரு மணிகண்டன்? நியூஸ் 18 சொல்லியிருக்காரு. நேயர்களுக்கு வணக்கங்க சார். அதாவது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் உங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்ட உடனே ஒரு நிமிஷம் எனக்கு தலையே சுத்திருச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை கேட்டு எனக்கு உண்மையாலுமே தலை சுத்துதுங்க. எனக்கு உள்ளபடியே எந்த கட்சின்னு என்னால யூகம் பண்ண முடியல. அவருடைய அரசியலை உற்று நோக்குபவன், அரசியலை நான் கூர்ந்து பார்ப்பவன் அப்படின்னாலும், ஏன்னா இயல்பாவே பாஜக அங்க இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பிரம்மாண்டமான கட்சின்னு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விடுதலை சிறுத்தைகளையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் கட்சி நிச்சயமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பிரம்மாண்டமான கட்சியில ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு கட்டெரும்பாச்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறப்ப, ஒருவேளை அவர் திரு விஜய் கட்சியை தாவேக அவர் மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருப்பாரான்னு என்னால ஒரு அனுமானிக்க தான் முடியுதோ ஒழிய அது அந்த கட்சி தான் உறுதிப்பட என்னால சொல்ல முடியல. கார்த்திகை செல்வன், இப்போ விஜய் அவர்களையுமே பிரம்மாண்டமான கட்சின்னு சொல்றாங்கன்னா, இப்போ அதிமுக தன்னுடைய பலத்தை குறைச்சிக்குதாங்கிற ஒரு கேள்வி வந்துடும்ல? இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. அதாவது இப்ப இவங்க எல்லாம் ஒற்றை புள்ளி மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில மீதி எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த மோடி எதிர்ப்பு புள்ளி அப்படிங்கிறப்ப கொள்கை வேறுபட்ட கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மாநில சுயாட்சி பேசுற திமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறப்ப, இப்ப அதே மாதிரி ஒற்றை புள்ளி திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து ஸ்டாலின் ஆட்சி அகற்றணும் அப்படிங்கிறப்ப ரெண்டு வார்த்தை கூட்டியும் சேர்த்தியும் அவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி சொல்றதுங்கிறது அரசியல் இயல்பான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி விஜய மனசுல வச்சு பேசியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். மொழி வேற எந்த கட்சியும் எனக்கு கண்ணு கட்டின வரைக்கும் தமிழகத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்கிறத. நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட வேறு கட்சிகளை குறிப்பிட வாய்ப்பு இல்லையா? அவங்க தனித்து போறேன்னு சொல்லிட்டாங்க. விஜயும் தனித்து தான் போறேன்னு சொல்றாரு. அவரும் தனித்து போறேன்னு சொல்ல, பாஜகவோட திமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கறது அழுத்தமா சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா பாஜக அதிமுக கூட்டணிக்கு அவர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் விஜய குறிப்பிட்டு பிரம்மாண்டமான கட்சின்னு சொன்னதுக்கு அத பிரம்மாண்டமான கட்சின்னு திரு எடப்பாடி பழனிசாமி என்னவாரான்னு கேட்டுங்க. அப்படிங்கிறப்ப சீமான பிரம்மாண்டமான கட்சியா அவர் எடுத்துப்பாரான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சீமானு, ஏன்னா களத்துல வெளியில இருக்கிற திமுக நீங்க சொன்ன அடிப்படையில சொன்ன நீங்க ஒரு கட்சியை ஒரு இன்னும் 2 வார்த்தைகள் கூடுதலாக சொல்லி அவங்கள பெருமைப்படுத்தி அவங்கள மகிழ்ச்சிக்குள்ளாக்குறது அந்த பாணியில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னீங்க. எனக்கு ஏன் நான் அந்த கேள்வி உங்களுக்கு வச்சேன்னா, பொதுவாக இங்கே வாக்கு சதவீத அடிப்படையில் திமுக அதிமுக ரெண்டும் தான் பெரிய கட்சிகள். அந்த கட்சிகள் தங்களை தாண்டி இன்னொருத்தர பிரம்மாண்ட கட்சின்னு சொல்லுதுன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை இப்போ யாரை சொல்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்துச்சு. அதான் உங்களுடைய அனுமானத்தை நான் ஏத்துக்கிறேன், மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா எனக்கு திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில பாத்தீங்கன்னா செயல்படக்கூடிய கட்சி தாவேகா மற்றும் நம்ம தமிழ் தேசிய அதிபருடைய கட்சி. ரெண்டாவதுங்க, இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்ற ஜெயலலிதா அவர்கள் கூட அம்மா அவர்கள் தோத்து போனப்ப கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தாப்பாண்டியை அவங்க இல்லம் தேடி போய் பார்த்திருக்கிறாங்க மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை. ஏன்னா தேர்தல்னு வந்துட்டா வெற்றி ஒன்றே இலக்கு, அதுவும் தோல்விங்கிறது கடுமையான தோல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படி இல்ல 2 படி 2 பொட்டு கீழே இறங்கி அம்மாவே போயிருக்காங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அதே வழியில் நடக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஷியாம், நீங்க எப்படி பாக்குறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தை? வாக்கரசியல்ல எப்போதுமே கல் தூக்கிய கரத்தோர் பிறகு கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திர புரி, இது அண்ணாவோட ஓமை. அதாவது இப்போது நடக்கிற நிகழ்ச்சிகள் முன்னர் நடந்த நிகழ்ச்சிகள் தான். எந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் முடிவு எதுவுமே கிடையாது. காரணம், அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருப்பது தான் வாக்கரசியலில் சாஸ்வதம். அப்போ பிரம்மாண்டம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணணும் முதல்ல. அப்போ சட்டமன்றத்துக்குள்ளே சட்டமன்றத்துக்கு வெளியே அப்படி பார்க்கலாம். மணிகண்டன் கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கிறேங்க. சட்டமன்றத்துக்கு உள்ளே அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி ரெண்டுக்கும் இத்தனை சதவீதம் எம்எல்ஏக்கள் இருக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு பிறகு லெஜிஸ்லேட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்கிறதுனா அதுக்கு இத்தனை சதவீதம் எம்எல்ஏக்கள் இருக்கணும். மற்ற கட்சிகளுக்கு சட்டமன்றத்தில் ரெகக்னிஷன்லாம் கிடையாது. அப்போ 3வது பெரிய கட்சிங்கிறது சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான். பாரதிய ஜனதா கூட அந்த இதில் வராது. நாம் தமிழருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. இப்படி நம்ம பார்க்கலாம். மக்கள் மன்றத்தில் பொதுவாக 2 வருங்க. ஒரு காட்சிப்பிழை, ஒரு தோற்றப்பிழை. காட்சிப்பிழை எதுனா அந்த க்ரௌடு, அந்த எந்தூசியாசம், ஒரு உணர்ச்சி, இதெல்லாம் பார்த்தவுடன் நமக்கு தோன்றுகிற ஒரு காட்சி. அது பல நேரங்களில் பிழையாக முடியும்.
வெறுமனே கூட்டம் என்பது கலைஞரே பிழையா முடிச்சிருக்கிறாரு, அம்மா அவர்களும் பிழையா முடிச்சிருக்கிறார்கள். நம்மளே கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனாலும் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நமக்காக வந்த கூட்டமோன்னு தோன்றும். இது இயற்கை. தோற்றப்பிழை தான் இதில் முக்கியம். தோற்றப்பிழை என்னன்னா, இந்த கட்சியோட நம்ம சேர்ந்தா இவ்வளவு சீட்டு கிடைக்குங்கிற ஒரு தோற்றம், அது எல்லாமே கணக்கு தாங்க. அப்படியே உண்மையிலே டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகத்துக்கிடமான விஷயம். இது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். இப்போ இந்த 2 பிழைகளை தாண்டி அவர் எதை பிரம்மாண்டம்னு சொல்கிறாருன்னா, மணியன் சொல்ற மாதிரி ஒருவேளை விஜய் கட்சிக்காக இருக்கலாம். ஆனால் அவர் அதை பலமுறை தெளிவாக்கி விட்டார். அதற்கு பிறகு அவர் வருவார்னு நம்பிக்கை இல்லை. குறைஞ்சது ஒரு 140 மினிமம். ஜெயலலிதா நின்னது 2001, மணியன் சொன்ன உதாரணத்தில் 141ங்க. 140னா கிட்டத்தட்ட 90 சீட்டு பிரிச்சு கொடுத்தாங்க. இன்றைய தேதிக்கு 160லேருந்து 170 நிற்காம முடியாது. ஏன்னா அது பிரம்மாண்டமான கட்சி. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இதை பத்தி பேசியிருக்கோம். கட்சியின் தோற்றங்கிறது எப்படின்னா, அந்த ஆரிஜின் அண்ட் குரோத் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு கட்சியோட தோற்றம், அப்புறம் உருவாக்கம், அப்புறம் பிரம்மாண்டம், அப்புறம் தேய்மானம், இந்த 4 ஸ்டேஜ்ல தான் ஒரு கட்சி இருக்க முடியும். இப்போ பிரம்மாண்டங்கிற ஸ்டேஜில் போனால் அது ஒன்று திமுகவாக இருக்கணும், இல்லைன்னா அதிமுகவாக இருக்கணும். காங்கிரஸ் கட்சி கூட பிரம்மாண்டங்கிற ஸ்டேஜில் நான் எடுத்துக்க மாட்டேன். தவேகா பிரம்மாண்டங்கிற ஸ்டேஜுக்கு போனதாக நான் உணரலை. ஒருவேளை மணிகண்டன் சொல்ற மாதிரி மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இந்த வார்த்தை பிரயோகமா, அது தெரியல. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அது தெரியும். ஓகே, ஷபீர், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து? திரு இபிஎஸ் அவர்களுடைய இந்த பிரச்சார பேச்சுக்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். முதல்ல ஒரு நாள் ஒரு கருத்தை சொல்லுகிறார், இந்து அறநிலைத்துறை பற்றிய கல்லூரிகள் பற்றி ஒரு கருத்து சொன்னார். அடுத்த நாள் நான் அப்படி சொல்லலை, அது மாற்றி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி, மாற்றி புரிந்து விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட்களை கடுமையாக சாடினார். பின்பு கம்யூனிஸ்ட்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறேன், வாங்க ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் பேசுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே மறுபடியும் திமுக கூட்டணி கட்சிகளை தாக்கி பேசுகிறார். அப்போ அவருடைய வியூகம் என்னவாக இருக்கிறது அப்படின்றது அவரே குழம்பி போயிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஏதோ ஒரு இயலாமையில் திரு இபிஎஸ் அவர்கள் பேசுகிறார். அவருடைய மிகப்பெரிய இயலாமையை நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்தது, அதுவும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் போனது, அந்த கமிட்மெண்ட் தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. நீங்க கூட்டணி அப்படின்றது முன்கூட்டியே போனா ஒரு ஜெல் ஆகுங்கிறதுக்கு தானே இல்ல, அது யாருக்காக முன்கூட்டியே போனா ஜெல் ஆகும் அப்படின்றதுக்கு, பாஜகவுக்கு தான் அது ஜெல் ஆக வேண்டும், பாஜகவுக்கு தான் அது லாபமாக இருக்கிறது அப்படின்றது தான் இங்க இருக்கிற கான்செப்ட். இந்த கூட்டணி அமைந்ததற்கான அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பே அதிமுகவோடு இணைந்து பாஜக பணியாற்ற வேண்டும் அப்படின்றது, பாஜகவுக்கு தான் அது லாபகரமாக அமையும் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, அதிமுக பெரிய கட்சி அப்படின்னும் போது அதிமுகவுடைய வாக்குகள், அதிமுகவுடைய ஓட் டிரான்ஸ்பர் எல்லாம் சீம்லெஸ்ஸா ஜெல் ஆகணும், அது பாஜகவுக்கு சாதகமாக அமைய வேண்டும் அப்படின்றது.